இங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீட்ல அவன் தனியா தான் இருக்கான்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்போ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த வீட்லயே இவங்க தங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த 4 பேரும் அந்த வீட்ல ஒரு பேயை பார்க்கறாங்க. இதை தங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஆனா அவனும் அதை நம்ப மாட்டேங்கிறான். கடைசியா ஓஜா போட வச்சு அந்த வீட்ல இருக்கிற பேயை இவங்க கூப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஓஜா போட வச்சு விளையாண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்ல ஒரு பேய் இல்ல 4 பேய் இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பேய்களை எல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ரூம் கதவை திறந்துகிட்டு ஒரு பெண் பேய் உள்ள வருது. வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் பேய் இல்ல, உண்மையான பொண்ணு, உங்களோட ஃப்ரெண்டு தான் பேய் அப்படிங்கிற. இந்த 4 பேரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ தான் பேய் அப்படின்னு சண்டை போடுறாங்க. பார்த்தா இவங்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருந்த ஃப்ரெண்டு காணாம போயிடுறான். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட ஃப்ரெண்ட் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. இவ்வளவு நாள் இவங்க கூட இருந்தது அவங்க ஃப்ரெண்டோட ஆவிதான் அப்படின்னு. இவங்களோட ஃப்ரெண்ட் எப்படி செத்தான், இந்த பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா